தமிழ் மக்களுக்கு வணக்கம். முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வேலூருக்கு பயணம் மேற்கொண்டிருக்கிறார் அப்படின்றது இங்கே தலைப்புச் செய்தியாக பரப்பப்பட்டு வருகிறது. அதுவும் என்னன்னா, வேலூருக்கு ரயிலில் பயணம் செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த குடும்பத்திற்கும் ரயிலுக்கும் இருக்கிற தொடர்பு தான் நம்ம எல்லாருக்குமே தெரியுமே. நாம தான் அணியிலிருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோமே. 60 ஆண்டுகளுக்கு முன்னர் அல்லது 60 ஆண்டுகள் சொல்ல முடியாது. சுமார் 70 ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு டிடிஆர் ஒழுங்கா வேலை செய்திருந்தால் டிக்கெட் 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 என்று ஒழுங்காக வேலை செய்திருந்தால் தமிழ்நாட்டிற்கு ஒரு சாபக்கேடு கிடைத்திருக்காது அப்படின்ட்டு நம்ம பல நாட்கள் நம்ம சொல்லி வருகிறோம். ஏன்னா அந்த வித்தவுட் டிக்கெட் பரம்பரை, அதாவது வித்தவுட் டிக்கெட் கருணாநிதியுடைய வரலாறு அது. இப்படியாக ரயிலில் பயணம் செய்கிறார் ஸ்டாலின் என்று வரும்பொழுது அந்த பயணமும் நமக்கு நினைவுக்கு வருகிறது என்று சொல்லிக்கொண்டே ஸ்டாலினுடைய பயணத்திற்கு செல்வோம். ஸ்டாலின் அங்கே வேலூருக்கு சென்று எதற்காக 2 நாள் அங்கே தங்கப் போகிறார் என்றால், அங்கே சில திட்டப்பணிகளை எல்லாம் திறந்து வைக்கப் போகிறார் அப்படின்ட்டு. 4 ஆண்டுகளாக எதையும் கிழிக்கல. இன்னும் 8 மாதங்கள் தேர்தலில் இருக்கும் பொழுது, தேர்தல் வர இருக்கின்ற நிலையில் நீ திட்டப்பணிகள் என்னத்தை திறந்து வச்சு என்னத்தை கிழிக்க போகிற? ஒன்றும் கிடையாது. உண்மையில் அங்கே செல்வதற்கான காரணம் என்ன அப்படின்னாக்க, அங்கே வேலூரை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய புகைச்சல் கட்சிக்குள்ளே இருந்து வருகிறது. அது என்ன அப்படின்னாக்கா, அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் திரு துரைமுருகன், திரு ஏபி நந்தகுமார். ஏபி நந்தகுமார் அவருடைய கை ஓங்கி இருக்கிறது. துரைமுருகனை ஓரங்கட்ட வேண்டும் என்பதற்காக அச்சாரமாகத்தான் இந்த பயணம் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அந்த உடன்பிறப்புகளான உளுத்தம் பருப்புகளிடம் நம்ம தோண்டி துருவி கேட்ட பொழுது, என்னப்பா நடக்குது, என்னப்பா பிரச்சனை அப்படின்னும் பொழுது அவங்களே சொன்னாங்க, அண்ணன் ஒரு வாரம் முன்னாடி அண்ணா அறிவாலயத்தில் ஜெகத் ரட்சகன் ஏவா வேலு இவங்க முன்னிலையில் ஸ்டாலினுடைய இந்த வேலூர் பயணம் குறித்து பேசப்பட்டது. அவர் வேலூர் வரும்போது எங்கே தங்குவார், என்ன பண்ணுவார் அப்படின்லாம் பேசப்பட்டது. அப்பொழுது பார்த்தீங்கன்னாக்க ஏபி நந்தகுமாரோடைய ஹோட்டல், எப்பொழுது வேலூர் வந்தாலும் அந்த ஏபி நந்தகுமாரின் ஹோட்டலில் தான் தங்குவது வழக்கம் ஸ்டாலினுக்கு. இந்த முறையும் அங்கேயே தங்குவார் என்று பேசப்பட்டு கொண்டிருந்த பொழுது, அது ஒரு புலி மூட்டை இருக்கானே துரைமுருகனுடைய மகன், எதுக்கும் உதவாத ஒரு பீஸு கதிரானந்த், அவன் எழுந்து என்ன சொல்லியிருக்கிறான் என்றால், இல்லை இல்லை, ஏலகிரியில் எங்களுக்கு ஒரு இடம் இருக்கிறது, இது சம்பாதிச்ச பணமா என்ன, திருட்டு பணம் தான், எங்களுக்கு ஒரு பங்களா இருக்கிறது, அந்த ஏலகிரி பங்களாவில் தான் ஸ்டாலின் தங்க வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தி இருக்கிறார். எப்போவும் என்னுடைய இடத்துல தான் தங்குவார், இப்போ என்ன ஓய இடத்துல தங்குறது அப்படின்னு பாய்ந்திருக்கிறார் ஏபி நந்தகுமார் என்று அந்த உடன்பிறப்புகளான உளுத்தம்பருப்புகள் நம்மிடம் சொல்கிறார்கள். பாய்ந்ததோடு நிறுத்தியிருந்தால் பரவாயில்ல. கதிரானந்தோடைய வண்டவாளத்தை எல்லாம் தண்டவாளத்தில் அங்கேயே ஜெகத் ரட்சகன் முன்னிலையிலும் ஏவா வேலு முன்னிலையிலும் ஏற்றி இருக்கிறார். அப்போ சில கேள்விகளையும் கேட்டிருக்கிறார். நியாயமான கேள்விகள் தான். அதாவது கடந்த 54 ஆண்டுகளாக நீங்கள், உன்னுடைய தந்தை, நீங்கள் தான் கோலோச்சிக்கிட்டு இருக்கீங்க வேலூரில். வேலூரில் திமுகவுக்கு என்று ஒரு அலுவலகமாக இருக்கிறதா? ஒரே ஒரு சொந்த இடத்தில் அலுவலகம் என்று இருக்கிறதா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கார். மற்ற எல்லா மாவட்டங்களிலும் கட்சிக்கு சொந்தமாக அலுவலகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. உதாரணத்திற்கு திருச்சியில் பார்த்தீங்கன்னாக்கா வக்ஃபு வாரியத்துடைய இடத்தை பிடுங்கி அந்த இடத்துல கலைஞர் அறிவாலயம் என்கிற பெயரில் ஒன்று கட்டப்பட்டது, KN நேரு உபயத்தால். அந்த மாதிரி மாவட்ட வாரியாக எல்லாத்தையும் இவங்க சொந்த பணத்தை உழைச்சி எடுத்து கட்ட போகிறாங்களா? இல்லை. ஆனால் கட்சிக்காக சொந்த அலுவலகம் என்று ஏற்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அது மாதிரி ஏதாவது இங்கே இருக்கிறதா அப்படின்றதான் கேள்வி. இதை சொல்லும்பொழுது எனக்கு நினைவில் இருக்குது, 1997, 8 வாக்கில் என்னுடைய தந்தையுடைய அலுவலகத்தில் நான் இருந்த பொழுது இங்கே சென்னையில் சைதாப்பேட்டையில் KS ரூசோ, அதுக்கப்புறம் அவர் கொலை செய்யப்பட்டார்னு கூட நினைக்கிறேன் நான். அவர் அப்போ சைதை கிட்டு மாவட்ட செயலாளராக இருந்தார். ரூசோ கோலோச்சி கொண்டிருந்த காலம் அது. அப்போது KS ரூசோ எங்களுடைய அலுவலகத்தில் டைல்ஸை வாங்கிட்டு போவாங்க. எதுக்குன்னா, அப்போ அவங்க ஒரு சைதாப்பேட்டில் ஒரு பில்டிங் கட்டுறாங்க. அதாவது கருணாநிதி உடைய பெயரில் ஒரு அலுவலகம் கட்டப்பட்டது, திமுகவுக்காக அலுவலகம் அப்படின்னு கட்டப்பட்டது. இப்படி கட்சியினர் தங்களுடைய சொந்த செலவில் அலுவலகங்களை கட்டி, சொத்துக்களை கட்டி கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் துரைமுருகன் அப்படி எதையுமே செய்தது கிடையாது அப்படின்றதைத்தான் அங்கே இருக்கக்கூடிய உடன்பிறப்புகளான உளுத்தம் பருப்புகள் குமுறுகிறார்கள். திரும்ப திரும்ப எல்லா கான்ட்ராக்டும் தன் குடும்பத்துக்கே எடுத்துக்கொள்வது, கட்சி நிதிக்கு என்று எதுவுமே கொடுப்பது கிடையாது.
இப்படி எல்லாவற்றையும் தானே வைத்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான், அந்த புத்தி இருக்கின்ற காரணத்தினால்தான், ஸ்டாலினுடைய வருகை என்று வரும்பொழுது நான் தான் முன்னிலை வைப்பேன், நீ வைக்க முடியாது அப்படின்னு கதிரானந்தை பார்த்து சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அடுத்த கட்டமாக, நீ என்னென்ன பொம்பளை மேட்டர்லாம் சிக்கியிருக்கின்றது எனக்கு தெரியாதா என்றும் அவர் பேசியதாக சொல்லப்படுகிறது. கதிரானந்தை நாராசமான வார்த்தைகளில் திட்டியிருக்கிறார். ஏபி நந்தகுமாரை திட்டுவதற்கு நிறைய உரிமை இருக்குது அவருக்கு. ஏன் அப்படின்னா, அவர் கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய் செலவில் இன்றைக்கு ஒரு அலுவலகம் கட்டியதோடு அல்லாமல் கருணாநிதி சிலை அப்படின்றதையும் வைத்து அதை ஸ்டாலினை வைத்து திறந்து வைக்கிறார். நந்தகுமார் நாயுடுவுடைய அந்த செல்வாக்கு என்பது ஸ்டாலின் குடும்பத்தில் உயர்ந்திருக்கிறது. இதை உடனே இந்த சம்பவம் இந்த தகராறு நடந்து அப்புறம் சமாதானப்படுத்தி அனுப்பி வைக்கிறாங்க. இது நடந்த உடனேயே துரைமுருகன் நேராக சபரீசனிடம் சென்று குமுறியதாக தகவல். எப்படி இருந்த துரைமுருகன் எப்படி ஆயிட்டார் பாருங்க. நேற்று வந்த சபரீசனிடம் சென்று குமுறியதாக தகவல். அப்புறம் அங்கே போய் என்ன குமுறி இருக்கிறாருன்னா, இந்த மாதிரி எனக்கு மரியாதையே இல்லை, நான் இந்த கட்சிக்காக, இந்த இயக்கத்திற்காக, அண்ணா காலத்திலிருந்து இந்த இயக்கத்திற்காக நான் இருந்திருக்கிறேன், உங்களுடைய கருணாநிதியுடன் நான் பயணித்திருக்கிறேன், அப்புறம் ஸ்டாலினுடன் நான் பயணித்திருக்கிறேன், தம்பி வா தம்பி வா அப்படின்னு நாடகமெல்லாம் ஆடியிருக்கிறேன், இப்படியெல்லாம் நான் நாடகம் ஆடிய எனக்கு இதுதான் கதியா என்று அவர் கேட்க, நீ தான் மணல் கொள்ளையில் அடிச்சுன்னு போறிய, எங்களுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிற, செந்தில் பாலாஜிலாம் எப்படி கையை கட்டிட்டு வந்து எங்களுக்கு கொடுக்குறாப்புல, அந்த மாதிரி நீ ஏதாவது கொடுத்துருக்கியா அப்படின்றது சபரீசனோட மைண்ட் வாய்ஸாக இருந்தாலும் கூட, சபரீசன் அது குறித்து பேசாமல் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், உங்கள் வயது மூப்பின் காரணத்தினால் உங்களுடைய அந்த பதவி அப்படின்றதை நீங்கள் பகிர்ந்து கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது அப்படின்னு சொன்னதாக தகவல். இதை கேட்ட உடனே அதிர்ச்சி அடைந்த துரைமுருகன், உங்கள் தாத்தா மட்டும் வீல் சேரில் போனாலும் தலைவராக தான் இருக்கணும், பேசவே முடியல, கோமா ஸ்டேஜில் இருந்தாலும் எம்எல்ஏவாக இருக்கலாம், தலைவராக இருக்கலாம், ஆனால் நான் பொதுச் செயலாளராக இருப்பது உங்களுக்கு உறுத்துகிறதா என்று பொருள்பட ஆவேசம் அடைந்ததாக தகவல். எந்த மனுஷனுக்கும் இருக்கும்ல, என்னதான் திமுககாரனுக்கு வெக்கமானம், சூடு, சொரணை, ரோஷம் இது எதுவுமே இருக்காதுன்னு வச்சுட்டாலும் கூட, அவன் சோத்தில் உப்பு போட்டு சாப்பிட மாட்டான் என்றாலும் கூட, அவன் சோறே தின்ன மாட்டான் என்றாலும் கூட, ஏதோ ஒரு இடத்துல எட்டி பார்க்கும்ல ரோஷம், அப்படி எட்டி பார்த்திருக்கிறது அப்படின்னு தகவல்கள் சொல்கின்றன. அதன் காரணமாக அவர் துரைமுருகன் கண்டும் காணாமலும் இருந்திருக்கிறார். இன்றைக்கி ஸ்டாலினுடைய அந்த நிகழ்ச்சியில் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா தலையை காட்டுகிறார், சம்பிரதாயத்திற்காக தலையை காட்டுகிறார். ஆனால் அந்த பதவி என்பது இப்பொழுது யாருக்கு வழங்கப் போகிறார்கள் அப்படின்றது தான் கேள்வி. 10 ஆண்டுகள் திமுக ஆட்சியில் இல்லாமல் இருந்த பொழுது அந்த காலத்திலெல்லாம் ஃபைனான்ஸ் செய்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏவா வேலு. அதனால் ஏவா வேலுவுக்கு தான் அந்த சான்ஸ், அந்த பொதுச்செயலாளர் என்கிற அந்த பதவி கிடைக்கப் போகிறது என்று சில பேர் சொல்கிறார்கள். இன்னும் சில பேர் டிஆர் பாலுவுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் டிஆர் பாலு அவருடைய வளர்ந்து கெட்ட மகன் ஒருத்தன் இருக்கானே, வளர்ந்து கெட்டவன், ஃபாக்ஸ்கானுக்கு டிரைவர் வேலை பார்க்க ஓனருக்கு ஃபாக்ஸ்கான் ஓனருக்கு டிரைவர் வேலை பார்க்க தான் லாய்க்கு. அவன் ஏற்கனவே அமைச்சராக இருக்கின்ற காரணத்தினால், டிஆர் பாலு எம்பியாக இருக்கின்ற காரணத்தினால், கூடுதலாக பதவியை கொடுத்து ஒரு குடும்பத்திற்கே என்று அவர்கள் செய்ய மாட்டார்கள் அப்படின்னும் ஆர்கியூமெண்ட்டை எதிர்த்தரப்பினர் வைக்கிறார்கள். அடுத்து கனிமொழிக்கு அந்த வாய்ப்பை வழங்கலாமா? ஏன்னா இப்போ தான் சமீபத்தில் பார்த்துருப்பீங்க, கனிமொழிக்கு தனி அலுவலகம் அண்ணா அறிவாலயத்தில் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னரே அந்த அலுவலகம் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டாலினால் நேரம் ஒதுக்க முடியாத காரணத்தினால், உதவாநிதி என்றால் நேரம் ஒதுக்கி இருப்பார், கனிமொழி என்றால் உடனே நேரம் ஒதுக்க முடியுமா? முடியாது இல்லையா? அதனால் ஸ்டாலினால் நேரம் ஒதுக்க முடியாத காரணத்தினால் ஒரு மாதம் கழித்து இப்போது தெரிந்து முந்தானத்தை என்னமோ அவங்களுக்கு தனி அறையை ஒதுக்கி கொடுத்திருக்கிறார்கள். அவரை ஏன் நம்ம கொண்டு வரக்கூடாது பொதுச் செயலாளராக என்றும் கூட ஒரு லாபி வேலை செய்து கொண்டிருக்கிறது. என்னை பொறுத்திருக்கும் ஒரு தகுதியான நபர் தான் ஸ்டாலின், உதவாநிதி இவர்களையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது கனிமொழி தகுதியான நபராகத்தான் நான் பார்க்கிறேன் அந்த கட்சிக்கு. இதை தவிர்த்து ஸ்பெக்ட்ரம் ராஜாவும் அடி போடுகிறார். ஆனால் அவர்கள் கொடுப்பார்களா என்றால் கண்டிப்பாக கொடுக்க மாட்டார்கள். ஏனென்றால் இவர்கள் சமூக நீதி என்பது வெறும் வாய்ப்பேச்சு மட்டும்தான், உதட்டளவில் மட்டும்தான் சமூக நீதி என்று பேசுவார்களே தவிர்த்து முக்கியமான பதவிகளை அப்படி தூக்கி கொடுப்பார்களா என்றால் கண்டிப்பாக சத்தியமாக கொடுக்க மாட்டார்கள். இப்போ அடுத்த கேள்வி வருகிறது,
ஏபி நந்தகுமார் நாயுடுவோடைய கை ஓங்குகிறது என்றால் வன்னியர்கள் ஒதுக்கப்படுகிறார்களா, உதாசீனப்படுத்தப்படுகிறார்களா அப்படின்ற கேள்வி, அப்படின்ற அந்த கோணத்தில் இந்த அரசியலை கொண்டு செல்ல வேண்டும் என்று துரைமுருகன் தரப்பும் முனைவதாக தெரிகிறது. ஏன்னா ஏற்கனவே விழுப்புரத்தில் நீ பார்த்தீங்கன்னாக்க விசிகாவுடைய கை ஓங்கி இருக்கிறது, திமுகவுடைய கை எதுவும் பண்ண முடியாமல் செயலிழந்து இருக்கிறது அப்படின்ற குற்றச்சாட்டு வந்து கொண்டிருக்கின்ற நிலையில் தொடர்ந்து வன்னியர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்களா அப்படின்ற அந்த ஒரு கடைசி ஆயுதமாக அதை பயன்படுத்தி தன்னுடைய இடத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று துரைமுருகன் முயற்சிப்பதாக தகவல்கள் வருகின்றன. இதை செய்வதற்கு அத்தனை தகுதியும் பெற்றவர் துரைமுருகன். ஏன் துணை முதலமைச்சராக துரைமுருகன் வரக்கூடாது என்று மருத்துவர் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் இவர்களை விட்டு அறிக்கையை விட வைத்தவர் துரைமுருகன். அப்போ அப்படியெல்லாம் சாதி பாசத்தின் அடிப்படையில் அறிக்கையை விட வைக்க முடியும் என்றால் இதே துரைமுருகன் மீண்டும் ஒரு லாபியை செய்ய மாட்டாரா? அப்போ வன்னியர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்களா திமுகவில் அப்படின்ற கேள்வியை வலுவாக எடுத்து செல்வதற்கு துரைமுருகன் தரப்பும் தயாராக இருக்கிறது அப்படின்னு வருது. நம்மை பொறுத்த வரைக்கும் இந்த குடும்பம் நாசமாக போக வேண்டும். இது நாசமாக போக வேண்டும் என்பதற்காக யார் எந்த ஆயுதத்தை கையில் எடுத்தாலும் அவர்கள் திமுகவிற்குள்ளே இருந்தாலும் சரி, திமுகவுக்கு வெளியே இருந்தாலும் சரி, அவர்களுக்கு நம்முடைய ஆதரவு இருக்கும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.